ஒரு படம் 1986 வந்த படம் ஊமை விழிகள் என்று. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடநாடு எஸ்டேட் அந்த மாதிரி சொல்லி ஒரு பங்களா சொல்லி சென்னையில் யாரெல்லாம் கொலை பண்ணணும், சென்னையில் எப்படின்ட்டு ஒரு பத்திரிகையாளர் ஊமை விழிகள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த படம் கிளைமேக்ஸ் மாதிரியே ஒரு மாஃபியா கும்பலாக இந்த டீம் இருந்திருக்கு. குற்றச்சம்பவங்கள் அதிகம் நடக்கக்கூடிய காரணம் சோழவரத்தின் கொலைக்கார கும்பலான இந்த டீம் தான். இந்த டீமுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நெட்வொர்க் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அப்போ மதுரை ஜெயிலில் இருக்கிற A+ கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஆனவொடனே நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பெருந்தலைவரை கொலை பண்ணுறதுக்கு மதுரையிலேருந்து வர வைக்கிறாங்க. கூலிப்படைகளுடைய நெட்வொர்க்ன்றது அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா ஜெயிலும், மதுரை ஜெயிலு, சேலம் ஜெயிலு, இந்த முத்து சரவணனையும் சண்டே சதீஷும் கூட டெல்லியில போய் பிடிச்சிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு வடநாட்டு கும்பலிலையும் தொடர்பு இருக்குன்றதுக்கு தான் நம்ம சொல்றோம். வேசார்பாடியில் இருக்கிற முருகேசன் அப்படின்றவருக்கு BV காலனி இந்த முருகேசனுக்கு காவல்துறை ரெக்கார்ட்ல 50 கேஸுக்கு மேல இருக்கு. மீறி அவர் மேல கம்ப்ளைண்ட் யார் போய் கொடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே வெட்டிய வரலாறு. சென்னையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறப்போ ஒரு தலைவர்களுக்கு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த டீமுக்கு கிளம்பி போயிடுது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாட்டிலே மனித மிருகங்கள் என்று சொல்லி அழைக்கப்படும் ஒரு ரவுடிஸ் கும்பலை பற்றி தான் பேச போகிறோம். இது வரைக்கும் யாருமே பேசாத ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு எங்கெல்லாம் என்னென்ன கொலை நடக்குது பார்த்து எடுத்ததில் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள், அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இல்லை அம்பேத்கர் அமைப்பு கட்சியாக இருந்தாகட்டும், எந்த சமுதாய ஆட்களாக இருக்கட்டும், எங்களுக்கு 50 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி வரைக்கும் பேரம் பேசப்படுது. சில பெரிய தலைவர்களுக்கு 3-4 கோடி கூட பேசி கச்சிதமாக 120 செகண்டில் அவங்களுடைய இறப்புன்றது இருக்குன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்து ஒரு முக்கிய குற்றவாளிகள் ரொம்ப செயல்பட்டுருக்காங்க. இவங்களை வந்து அடையாளமே தெரியாது. ஆனால் அதையும் மீறி சில காவலர்கள் வந்து 2 பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 பேர் அந்த கும்பலில். அந்த 5 பேருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே ஸ்லீப்பர் செல்ஸு, மம்மி படத்தில் வரா மாதிரி நிறைய ரவுடிஸுங்க, ஜெயில் சிறைவாசிகள், ஒரு கொலைக்கே 4 மாவட்டத்தை சேர்ந்த ரவுடிங்களை இறக்கி விடுறாங்க. அதாவது ஒரு தலைவரை கொலை பண்ணோன்னா வச்சுங்களேன், ஒரு மாவட்டத்துலேருந்தும் A+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய 2 அக்யூஸ்டுங்களை இந்த கொலைகார கும்பல் வந்து இறக்கியிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்பயுமே ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு சில வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், ஒரு சில எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு கட்ட பஞ்சாயத்து என்பது காவல்துறையிலும் ஒரு சில கருப்பாடுகள் இருக்குது. அவங்கள வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த காவல்துறையோட ஒரு சில காவல்துறையோட சொல்கிறேன் இணைஞ்சு, வழக்கறிஞர்கள்லாம் இணைஞ்சு, ஒரு கட்சிக்காரங்கள்லாம் இணைஞ்சு இந்த ஸ்கிராப்பு ஒரு சில லேண்ட் கிராஃப்ட் மேட்டரில் தலையிட்டு அந்த அதில் நடக்கிற கொலைகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு 5 பேரில் வந்து முத்து சரவணன் என்பது ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னொரு பேர் வந்து கிஷோர் குமார், சண்டே சதீஷ், கருப்பசாமி, வேசார்பாடி சேர்ந்த முருகேசன். இப்போது இந்த 5 பேர் தான் தமிழ்நாட்டில் ப்ரீவியஸாக தலைவர்கள் கொல்ல காரணமாக இருந்த அக்யூஸ்டுங்க. நீங்கள் ரெட்டில்ஸ் பார்த்திபன் கொலை வழக்கு கேட்டிருப்பீங்க. அதாவது ரெட்டில்ஸில் வந்து அதிமுக பிரமுகரான பார்த்திபன் கொலை வழக்கு திடுக்கிடுமா ஒரு மர்ம கும்பல், அதாவது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஆட்களையே இந்த டீம் தான் வந்து இறங்கி மர்டர் பண்ணுது. இதனால தான் முத்து சரவணனையும் சண்டே சதீஷையும் என்கவுண்டர் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, தொடர்ந்து இந்த மாதிரி ரவுடிஸுங்களுடைய அட்டகாசம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நெட்வொர்க் கூட காவல்துறையில் இல்லை. நம்ம முதல்லே சொல்கிறோம், சிறைச்சாலையில் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ கடலூரில் ஒருத்தன் குற்றம் பண்ணுறான்னா அவனை புழலில் போடுறாங்க, புழலில் இட்டுன்னு போயிட்டு ஒருத்தங்கள சிறைச்சாலையில் மதுரையில் போடுறாங்க. இந்த மாதிரி போடுறதெல்லாம் ரவுடிஸுங்களுக்கு காவல்துறையிலேயே நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ லோக்கல் அக்யூஸ்டை வந்து இப்போது சென்னையில் ஒரு அக்யூஸ்ட் இருக்கிறான்னா அவனை சென்னை சிறைச்சாலையிலே போடணும். அவன் வந்து கடலூர் கேட்குறான், மதுரை கேட்குறான், திருச்சி கேட்குறான், வாணியம்பாடி கேட்குறான். இந்த மாதிரி பல சிறைச்சாலைகளில் கேட்குறது போடுறதால அந்தந்த ஊரில் இவனுங்களே கேட்டு வாங்கிக்கிறானுங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ புழல் வேண்டாங்க, எனக்கு மதுரை ஜெயிலில் போடுங்கன்றப்போ மதுரை ஜெயிலில் இருக்கிற A+ கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஆனவொடனே நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பெருந்தலைவரை கொலை பண்ணுறதுக்கு மதுரையிலேருந்து வர வைக்கிறானுங்க.
நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இந்த கூலிப்படைகளுடைய நெட்வொர்க்ன்றது அதிகமாக இருக்குது. ஒரு படம் 1986 வந்த படம் ஊமை விழிகள் என்று, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடநாடு எஸ்டேட் அந்த மாதிரி சொல்லி ஒரு பங்களா சொல்லி சென்னையில் யாரெல்லாம் கொலை பண்ணணும், சென்னையில் எப்படின்ட்டு ஒரு பத்திரிகையாளர் ஊமை விழிகள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த படம் கிளைமேக்ஸ் மாதிரியே சென்னையில் நடக்கக்கூடிய செம்மர கடத்தல், தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கக்கூடிய போதை கலாச்சாரம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாஃபியா கும்பலாக இந்த டீம் இருந்திருக்கு. இந்த 5 பேரை 2 பேர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பேர். இதில் கிஷோர்னு சொல்லக்கூடியவர் கமாண்டோவாக இருந்திருக்காரு. இந்த கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிறைச்சாலையில் தான் இருக்கிறாரு. சண்டே சதீஷையும் முத்து சரவணையும் காவல்துறை என்கவுண்டர் பண்ண இந்த ரெடிஸ் பாத்திமனுடைய கொலை வழக்கில் அவங்க பண்ணியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பசாமியும் முருகேசன் இவங்கெல்லாம் லைவில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 2020 பிப்ரவரி 1 மக்கள் ஆளும் கட்சின்னு ஒரு ராஜேஷ்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, வேசார்பாடியை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேசார்பாடி சோமு அவங்களுடைய ரிலேஷன். ஒரு காலத்தில் சோமு வந்து ரவுடிசத்தில் இருந்தார். அவருடைய சொந்த அக்கா பையன்றாங்க, உறவினர். அதாவது அவரை வந்து ஒரு டீம் மர்டர் பண்ணுறது. அந்த டீம் யார் பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான் பண்ணுறாங்க. அதாவது ரவுடிஸ் டீம்லேயே இருந்தாலும் நாங்கள் வந்து கொலை பண்ணுவோண்டா அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட்டுக்காக பெரிய லெவலில் ஒரு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இந்த ராஜேஷ்ன்றவர் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆளும் கட்சியில் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய டீம் இருந்திருக்கு. அதையும் மீறி வந்து அடிக்கிறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க, இவங்களுடைய செல்வாக்கு என்பது பெரிய லெவலில் போயிருக்கு. இப்போ பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து இவங்க வந்து ஜெயில் வந்து இந்த தமிழ்நாட்டில் எல்லா ஜெயிலும், மதுரை ஜெயிலு, சேலம் ஜெயிலில் கூட இருக்கிறாங்க. இந்த முத்து சரவணனையும் சண்டே சதீஷன் கூட டெல்லியில் போய் பிடிச்சிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு வடநாட்டு கும்பலிலையும் தொடர்பு இருக்குன்றதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் திமுக வட்டச் செயலாளர், நான் சொல்லக்கூடியது திமுக வட்டச் செயலர் மடிப்பாக்கத்தில் செல்வம் என்றவரை போட்டிருக்கானுங்க. இதுவும் கட்ட பஞ்சாயத்து தான். கட்ட பஞ்சாயத்தில் தான் மடிப்பாக்கம் செல்வத்தை மர்டர் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த முத்து சரவணன், கிஷோர், கருப்பசாமி, முருகேஷ், சண்டே சதீஷ் இருந்திருக்காங்க. ஆல்ரெடி ஏடிஎம்கேல பார்த்திபன் கொலை வழக்கில் இருந்திருக்காங்க. அப்போ என்னன்னா இவர்களுடைய எந்த தலைவராக இருந்தாலும் போடணும் அப்படின்றாங்க. இந்த ஊமை விழிகளில் வந்து நம்ம பிடிச்ச இது என்னென்னா, அரசாங்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய விஷயங்கள் சில காவல்துறையில், நான் வந்து P5 காவல் நிலையம் MKV நகர் ஸ்டேஷனில் ஒரு 3-4 வருஷத்துன்னு நினைக்கிறேன், ஒரு செம்மர கடத்தல் பிடிச்சாங்க. அப்போது ஒரு இன்ஸ்பெக்டர் பிடிச்சார். அவர் இன்றைக்கி ஏசியாக இருக்கார். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பேர் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இன்றைக்கி அவர் ஒரு பொறுப்பில் இருந்துட்டு அந்த பொறுப்புலேருந்து தூக்கி ஆயுதப்படையில் போட்டாங்க. அவர் ஏசி ஆகிட்டார். ஆனால் அவர் தன்னை வந்து பிடிச்சிருக்காரு. இந்த முருகேஷுக்கு நெருங்கிய கூட்டாளியாக இருந்திருக்காரு. அவர் தான் அவர் வந்து முருகேசனை வந்து ரொம்ப கண்ட்ரோல் வச்சுருந்துருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பார்த்திங்கன்னா இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகம் நடக்கக்கூடிய காரணம் சோழவரத்தின் கொலைக்கார கும்பலான இந்த டீம் தான். இந்த டீமுக்கு வந்து சோழவரத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் நெட்வொர்க் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சோழவரத்தில் ஆல்ரெடி A+ கேட்டகரியில் இருக்கிற டிங்கர் செந்தில்குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சேதுபதி இருக்கார். இவங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வழக்குகள். எல்லாரும் பார்த்தீங்கன்னா A+ கேட்டகரி. அந்த சோழவரம், அதாவது திருவள்ளூர் சோழவரம்னாலே ஒரு மர்மமாக இருக்குது. இது வரைக்கும் யாருமே நம்ம சோழவரத்தை பற்றி கேள்விப்பட்டதில்லை. ஆனால் நம்ம எடுத்தால் இந்த கும்பல் எல்லாமே இருக்குது. நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான், எப்படி இந்த தலைவர்களை கொலை பண்ண டீமுங்க வருது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, சரி இதில் யாரெல்லாம் கொலையில் ஊந்துருக்காங்க, இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு அதர் மாவட்டத்தில் போய் கொலை பண்ணுறாங்க பார்த்தா, இப்போ சென்னையில் நடந்த ஒரு கொலை, அந்த மக்கள் ஆளும் அரசியல் ராஜேஷ் கொலையில் நீங்கள் பாருங்கள், திருநெல்வேலியிலேருந்து ஒரு 2 டீம் வந்திருக்கு. வைரமணின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அதேமாரி கும்பகோணத்தை சேர்ந்த ரமேஷ், ஸ்ரீநாத்ன்னு வந்திருக்காங்க. திருநெல்வேலி கும்பகோணம் எங்கே இருக்க பார்த்துக்கோங்க. அதேமாரி திருவள்ளூர்லேருந்து கிஷோர் வந்து வந்திருக்கான். கிஷோர் வந்து பூர்வீகம் வந்து திருவள்ளூர். அப்போது திருவள்ளூரில் இருக்கிற கிஷோருக்கு சென்னையில் இருக்கிற தலைவரை கொலை பண்ணணும். கும்பகோணத்தில் இருக்கிற ரமேஷ், ஸ்ரீநாத் எப்படி சென்னைக்கு வந்தாங்க? அப்போ என்னென்னா ஜெயில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தலைவர் இவரை கொலை பண்ணனா ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் ஒன்லி பேமெண்ட். அதாவது மற்ற ரவுடிஸ்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா கஞ்சாலியோ இல்லை ஒரு போதிலே செய்வாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஒன்லி காசுக்காக கொலை பண்ணுறவங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூலிப்படை தலைவனா முத்து சரவணன் ஒரு காலத்தில் இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ பொசிஷனில் வந்து கமாண்டோவாக கிஷோர் வந்து வந்திருக்காப்புல. இந்த வில்லிவாக்கத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த மோகன் ரெட்டி மருவத்தை மருவில்லை MTH சாலையில்
நான் வந்திருக்காரு அவர். ஒன்லி ஒரு 120 செகண்டு 8 பேர் கொண்ட கும்பல் வந்து ராஜேஷை போட்டிருக்காங்க. 2020 இந்த மர்டர் நடந்துறப்பயே இப்படி ஒரு டீம் வந்து ஊழ்ந்திருக்கு. சென்னையில் முக்கிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கணும். ஆனால் ரிப்போர்ட் போல. அதுக்கப்புறம் 2024 ஆம்ஸ்ட்ராங்கும் படுகொலை ஆகிறாரு. இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா, ஒரு தலைவர் வந்து சாகுறாரு, ஒரு தலைவர் மேலே ஒரு ஸ்கெட்சு விழுது அப்படின்னு நம்ம சொன்னப்போ, அப்போது முன்கூட்டியே உளவுத்துறை வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறப்போ நம்ம ஏன் சொல்லணும்? ஏன்னா பக்கத்தில் வேசார்பாடியில் இருக்கிற முருகேசன் அப்படின்றவருக்கு பிவி காலனி சேர்ந்த முருகேசனுங்கிறது காவல்துறை ரெக்கார்ட்லேயே இருக்குது. 50 கேஸுக்கு மேலே இருக்குது. 50 கேஸ்லேயும் இந்த கூலிப்படைக்காக அல்ட்ராசிட்டி மீறி அவர் மேலே கம்ப்ளைண்ட் யார் போய் கொடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே வெட்டிய வரலாறு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே கம்ப்ளைண்ட் பார்ட்டியை வெட்டியிருக்காரு. இது இல்லாமல் ஏற்கனவே ஒரு கட்ட பஞ்சாயத்தில் 2.5 கோடி ரூபாய் மேட்ருக்கு மடிப்பாக்கம் செல்வத்தை, அதாவது டிஎம்கே வட்டச் செயலாளரை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்திபன் கொலை வழக்கிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் பார்த்திபன் என்னான்ட்டு பார்த்தா முத்து சரவணனுக்கு பார்த்திபனும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க. பார்த்திபன் வந்து சில விஷயங்களுக்கு முத்து சரவணன் பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் எங்களை வச்சு முத்து சரவணன் ஃபோன் பண்ணிக்கிறேன், என்னை வச்சு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ண ஆகிட்டீங்கன்னா தம்பியை கவனிங்க அப்படின்னு இருக்கான். அதுக்கு உனக்கெல்லாம் நான் காசு கொடுத்தா நீ என்னை மிரட்டி பண்ண போறீங்கம்மா, ஏன் ப்ரெஸ்டேஜ் போயிடும். ஒரு பேச்சுவார்த்தையில் வரப்போ சரி நான் நாளைக்கு காலைல நீ உயிரோடு இருக்க மாட்டேன் சொல்லிட்டே முத்து சரவணன் வந்து பார்த்திபனுடைய கொலை வழக்கில் இருக்காங்க. அப்போ என்னென்னா நீங்கள் யாரை வேணாலும் இருங்க, பணத்துக்காக நாங்கள் யாரை வேணாலும் கொலை பண்ணுவேன்ட்டு இருக்காங்க. நம்ம அதில் நிறைய பார்த்தாங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த சோழவரத்து டீம்னு சொல்லுவாங்க. இதில் அவங்களுக்கு பேரே வந்து ஸ்பாட்டன் டீமா. ஸ்பாட்டில் வந்து ஒரு டீம் விழும், ஒரு 8 பேர் 10 பேர் கொண்ட கும்பல், கண்ணை ஒண்டி தெரியும், முகத்தை மூடிக்கொண்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு வந்து ஸ்பாட்டில் கண்ட துண்டமாக, அதாவது அவங்க ஸ்பீச் எப்படின்னா, நீங்களை கொந்தனக்கரியாக வெட்டுவேன். கொந்தனக்கரின்னா எப்படி, தலையை செதிச்சு வெட்டுறது, அதாவது முகமே அடையாளம் தெரியக்கூடாது, செத்தவை எவன்ட்டு அடையாளம் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு கொடூரமாக வெட்டக்கூடிய இருக்காங்க. மேலும் இதில் வந்து 3 பேர் ரொம்ப மோசமான ஒரு ரவுடிஸ் என்பது சரித்திர பதிவேடு குற்றவாளி மட்டுமல்ல, யார் பணம் கொடுத்தாலும் இவங்களுக்கு விரோதம்லாம் தனிப்பட்ட முறையில் விரோதம் 2 டீம் இருக்கு. அந்த 2 டீமில் முக்கியமாக ஒரு டீம் வந்து எண்ணூரில் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, அவரும் திருந்தி வாழ்கிறாங்கன்ட்டாங்க. அதனால் அந்த திருந்தி வாழ்ந்தா கூட எங்ககிட்ட நீ பிரச்சனை பண்ணிக்கிற, உன்னை அடிக்க யாருன்னா காசு கொடுத்தா நான் அடிக்கிறதுக்கு ரெடின்னுவாங்க. அப்போது தமிழ்நாட்டில் மேலும் பல தலைவர்கள் இன்னும் 3 பேர் இருக்காங்க. இந்த அக்யூஸ்டுங்க, இந்த 3 அக்யூஸ்டுங்களால் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு தலைவர்களுக்கு சாவறதுக்கு இவங்க காரணமாக இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி திமுக வட்டச்செயலாளர் சொல்லிட்டோம், நம்ம ரெடில்ஸ் பார்த்திபன் சொல்லிட்டோம், 2020 ராஜேஷ் சொல்லிட்டோம். ஸோ மிகப்பெரிய தலைவருங்க இவங்க கொலை பண்ணுறாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியுது. ஏன் காவல்துறைக்கு தெரியல அந்த விஷயத்த நம்ம கொண்டு போகிறோம். ஏன்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து என்கவுண்டர் காவல்துறை பண்ணியிருக்காங்க, 2 பேர் தான் பண்ணிக்கிறாங்க. மீறி 3 பேர், ஒருத்தர் சேலம் ஜெயிலில் இருக்கிறாரு, ஒருத்தர் எந்த ஜெயிலில் இருக்காருன்றது தெரியல. அப்போ என்னென்னா, சென்னையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறப்போ ஒரு தலைவர்களுக்கு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த டீமுக்கு கிளம்பி போயிடுது. நம்ம சொல்லக்கூடிய லிஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எடுத்து காமிச்ச எல்லா லிஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறுகிய மாவட்டத்தில் பல மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத சில பேர் வெட்டிட்டு போனாங்க சொல்கிறாங்களே, அதெல்லாம் கூலிப்படியில் இவங்க பணத்தை வாங்கிட்டு வெட்டியிருக்கலான்ற கூடும். ஏன்னா லாஸ்ட்லாம் வந்து இந்த டீமில் இருக்கிற ஒரு 2-3 பேர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலேயும் இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு அதிர்ச்சி ஆணிச்சு. இப்போ நம்ம ஓரலாக பார்த்தோம், இப்போ ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனாக சார் தமிழ்நாட்டில் தலைவர்களெல்லாம் கொலை பண்ணுறாங்களே, அந்த தலைவர் கொலை வழக்கில் எந்தெந்த கிளேஸில் இருக்கிறாங்க, A+ கேட்டகரியில் நிறைய பேர் விழுறானுங்களே. அப்போ A+ கேட்டகரியில் முக்கிய ஆளுங்க யார் பார்த்தீங்கன்னா இந்த கிஷோர்குமார், முருகேசன், கருப்பசாமி இவங்கெல்லாம் விழுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம், இந்த ரியல் புஷ்பான்னு சொல்லக்கூடிய மிளகாய் பொடி வெங்கடேஷ் அவரும் வந்து இருக்கார் ஜெயிலில். அவர் தான் ரியல் புஷ்பா மாதிரி இந்த செம்மர கடத்தலில் அதிக அளவு சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே முதல் செம்மர கடத்தல் கேஸில் அவர் உள்ளே வராரு. அப்போ குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு, எதுக்காக நடக்குதுன்றதை ஏன் டிஜிபி சார் பார்க்க மாட்டுறாரு, ஏன் கமிஷனர் சார் பார்க்க மாட்டுறாரு, ஏன் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி பார்க்க மாட்டாரு. இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறவன் வந்து சென்னையில் இருக்க ஒரு முக்கிய கொலைக்கு இருக்கான், கும்பகோணத்தில் இருக்கிறவன் முக்கிய கொலையில் சென்னையில் இருக்க கொலையில் இருக்கான். அப்போ இந்த மாதிரி இந்த டீம் எப்படி ஆர்கனைசேஷன் ஆச்சு, இவங்களுக்கு எல்லாம் யார் பணம் கொடுத்தா, அப்போ பணம் கொடுத்து கூலிப்படியாக கொல்றாங்க.
அப்போ இந்த கூலிப்படைகளுடைய தலைவன் யாருன்னு பார்த்தா பிடிக்கலான்ட்டு நான் ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனில் ஒரு நோட்ஸ் எடுத்ததில் இவ்வளோ பேர் மாட்டுறாங்க. அப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலையும் சம்பவ செந்திலும் இதில் இன்னும் அந்த அஸ்வத்தாமன் இன்னும் நிறைய பேர் பசங்க சேர்ந்து ஒரு 28 பேருக்கு மேலே கொலையில் வந்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஆர்கனைசேஷனாவது ஒரு கொலை பணத்தை வாங்கிட்டு தான் கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அமௌண்ட்டெல்லாம் போலீஸே சொன்னாங்க, இந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குன்னாங்க. அப்போ ஒரு திட்டம் போட்டு ஒரு தலைவர்களை கொலை செய்யணும், அதுக்கான ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடக்குதுன்னா அந்த டிரான்சாக்ஷன் நடத்தின நபர்களை பிடிச்சாதான். ஏன்னா ஒரு கோடி ரூபாய் ஒரு கொலைக்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த 1 கோடி ரூபாயில் 50 லட்ச ரூபாய் அந்த கொலையை செய்யக்கூடிய நபர் எடுத்திருக்கான். அவனுக்கு கீழே இருக்கிற ஆல்ட்டியா ஒரு 2-3 பேர் இல்லை, ஒரு 10 பேர் 15 பேர் இந்த கொலை வழக்கில் சேர்த்து போடுறோம். இப்போ என்னன்னா, ஒரு பெரும் குற்றம் செயலில் செய்யக்கூடிய நபர்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கோசம் 24/7 உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், கிண்டி கோர்ட்டாக இருக்கட்டும், எக்மோர் கோர்ட்டாக இருக்கட்டும், புரோக்கர்ஸுங்களையும் இவனுங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. அதுதான் ஒரு திடுக்கிடும் தகவல். புரோக்கர்ஸுங்க என்னன்னா, யாரே தெரியாது ஷூரிட்டி கொடுப்பாங்க. ஒரு பெரும் அக்யூஸ்டுக்கு வந்து ஷூரிட்டிக்கு அவங்க பொண்டாட்டி பிள்ளை வரமாட்டாங்க. அக்யூஸ்டுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிங்க தான். A+ல மெயின் பொண்டாட்டியை காமிக்கவே மாட்டாங்க. பொண்டாட்டியெல்லாம் ஒழிச்சு வச்சுருவானுங்க, ஃபேமிலியே காமிக்க மாட்டாங்க. அப்போ அவனுக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. ஒரு ஆதார் கார்டு, ஒரு ரேஷன் கார்டு கொடுத்தா போதும். 10,000 ரூபாய் ஷூரிட்டி கொடுத்துருவாங்க, ஏபி கொடுத்துருவாங்க. அதுக்கு இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு கோர்ட்டு வாசலில் 50 பேர் நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்றே வேணாம், இப்பயே போய் கிண்டி கோர்ட்டு உள்ள போய் பாருங்கள், ஆலந்தூர் கோர்ட்டு. ஒரு 30-40 பேர் ஷூரிட்டிக்காகவே நிற்கிறாங்க. யாருன்னே தெரியாது. புரோக்கர்ஸுங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வச்சுட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு தேவை 1500 ரூபாய். ஆனால் அவங்களுக்கு தெரியல, நம்ம ஷூரிட்டி கொடுக்குற அக்யூஸ்ட் எவ்வளோ கொலை பண்ணிக்கிறான்னு தெரில. நீதிபதிக்கு எனக்கு ஒன்று தெரியல. டெய்லி இந்த கோர்ட்டு வாசலில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்க வராங்க. இந்த நபருங்களாம் யார், நீங்களாம் ஏன் இங்கேயே சுற்றுறீங்க, ஷூரிட்டி வந்து அடிக்கடிக்கு வரீங்க, உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா கேட்க மாட்டாங்க. ஏன்னா குற்றத்துக்கு துணை போகிறது ஒன்றும் போலீஸ் கேட்கணும், இல்லை ஜட்ஜு முன்னாடி தான் போய் சொல்கிறாங்க, இவங்க எங்கள் அண்ணங்க இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஷூரிட்டி கொடுக்குறப்போ ஜட்ஜஸ்க்கு தெரியாதா? அப்போ இதெல்லாம் வந்து சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ கொலைகள் நடக்கிறதுக்கு பணம், தலைவர்களை கொலை செய்ய இன்னொரு திட்டம், தலைவர்களுடைய கொலை நடந்த பின்பு ஆஜராகிறதுக்கு A+C போக மாட்டாங்க, BNC அதாவது ரவுடிஸு மேலே மோகத்தில் அண்ணன் கூட இருக்கிற ரவுடி அண்ணன் பெரிய ஆளு, நான் தான் அந்த கொலை கேஸை போட்டு போகிறேன்ட்டு அந்த மாதிரி அப்பாவிகள். அந்த மாதிரி அப்பாவிங்களுக்கு மாட்டிட்டப்போ கீழே இன்னொரு அப்பாவிகள் கடைசியாக பெயில் ஷூரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நாடே இப்படி தான்டான்ட்டு வழக்கறிஞர்களும் அப்படியே இருக்காங்க, நீதிபதிகளும் இருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டில் இந்த ஸ்பாட்டன் டீமை முழுசாக கண்காணிக்கணும். இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேருக்கு இல்லை 3000 பேருக்கு மேலே ரவுடிஸ் இருக்காங்க என்பதை தான் நம்ம பதிவு பண்ணுறோம். இவர்கள் வெளியே வந்தால் கண்டிப்பாக இன்னும் பல தலைவர்களுடைய உயிருக்கு ஆபத்திற்கு. இவங்க கூலிப்பட சாதாரண கூலிப்படை கிடையாது. லட்ச ரூபாய்க்கும் கோடி ரூபாய்க்கும் பணம் வாங்கிட்டு செய்யக்கூடிய கூலிப்படைகள் இன்னும் தமிழ்நாட்டு சிறைச்சால் பின்னால் நின்று பல குற்ற செயல்களை செய்ய திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. விரைவில் இவங்களால் தமிழ்நாட்டில் இன்னும் பல தலைவர்கள் கொல்ல நேரிடும். அதனால் காவல்துறையுடைய நாலேஜை கொண்டு வரணுன்றதுக்கு தான் சமூக அக்கறையுடன் சசிகுமார், உங்கள் சசிகுமார் வந்து இதை நான் எடுத்து வெளியே காமிச்சிருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டே உழுக்கக்கூடிய மனித மிருகங்கள் பல கொலைகள் இவங்க மேலே, ஒருத்தர் மேலே வந்து ஒரு 4 கேஸ் 5 கேஸ் கூட இல்லை, 50 கேஸு 40 கேஸு அப்படி இருக்குது. ஸோ மக்களாகிய நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யாரோ ஷூரிட்டி கொடுக்குறாங்கன்ட்டு நீங்கள் போயிடாதீங்க. இந்த மாதிரி அக்யூஸ்டுங்க இருக்காங்க. 2வது தமிழ்நாடு கவர்மெண்ட் உளவுத்துறை இவர்களெல்லாம் கண்காணிக்கணும். இந்த மாதிரி ரவுடிஸுங்க வந்து சாதாரண ரவுடிங்க கிடையாது. இவர்கள் சிறைச்சாலை பின்னாடி வாழ்நாள் முழுவதும் இருக்கணும். இவங்கெல்லாம் செஞ்ச குற்றங்களை உடனடி ஒருத்த மேலே 50 கேஸ் இருக்குன்னா அந்த 50 கேஸுடைய லிஸ்ட்டை ரெடி பண்ணி சாட்சிட்டு போட்டு எல்லா எவிடன்ஸையும் ப்ரூவ் பண்ணி உடனே நீதிமன்றத்தில் இவர்களை வந்து ஒப்படைச்சு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கமும், இன்னொரு பக்கம் பப்ளிக்கில் வந்து சட்டம் ஒழுங்கு நல்லபடியாக இருக்கணும். ஒரு சமூக அக்கறையுடன் தான் இந்த பதிவை போடுற சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். வணக்கம். Meriba Paneer Soda. I trust Meriba.